வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிராவோ ராஜேஷ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 2008 2024 வரைக்கும் ஐபிஎல் நடந்திருக்கு இல்லையா. இதில் யார் அதிக ரன்ஸ் அடித்து ஆரஞ்சு கேப் வின் பண்ணியிருக்காங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவே இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பெல் ஐகானோட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டீஸ் வரணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 2008 யார் ஆரஞ்சு கேப் வின் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா சோயன் மாஸ் தான். இவர் 616 ரன் அடித்து ஆரஞ்சு கப் வின் பண்ணியிருக்கான்னு சொன்னோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2009 மேத்யூ வைடன் தான். இவர் 572 ரன் அடித்து 2009 ஆரஞ்சு கப் வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2010 சச்சின் டெண்டுல்கர் தான். இவர் 618 ரன்ஸ் அடித்து 2010 ஆரஞ்சு கப் வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2011 யாருன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ் கெய்லி. இவர் 608 ரன் அடித்து 2011 ஆரஞ்சு கப் வின் பண்ணியிருந்தார். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2012 கிறிஸ் கெய்லி தான் ஆரஞ்சு கப் வின் பண்ணியிருந்தார். அந்த வருஷம் 733 ரன் அடித்து 2012 ஆரஞ்சு கப் வின் பண்ணியிருந்தார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2013 யார் ஆரஞ்சு கப் வின் பண்ணு கேட்டிங்கன்னா மைக்கேல் சி தான். இவர் 733 ரன் அடித்து 2013 ஆரஞ்சு கப் வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2014 ராபின் ஊத்தப்பா தான் ஆரஞ்சு கப் வின்னராக இருந்திருக்காரு. அவர் 660 ரன் 2014 அடித்து ஆரஞ்சு கப் வின்னராக இருந்திருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2015 யார் ஆரஞ்சு கப் வின்னர் கேட்டிங்கன்னா டேவிட் வார்னர் தான். இவர் 562 ரன் அடித்து ஆரஞ்சு கப் வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யாருக்குன்னு கேட்டிங்கன்னா 2014 விராட் கோலி தான். இவர் 973 ரன் அடித்து ஆரஞ்சு கப் வின் பண்ணியிருக்காரு 2016. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2017 யாருன்னு கேட்டிங்கன்னா டேவிட் வார்னர் தான். இவர் 641 ரன் அடித்து 2017 ஆரஞ்சு கப் வின்னராக இருக்கார் டேவிட் வார்னர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2018 யாருக்கான்னு கேட்டிங்கன்னா கேன் வில்லியம்சன் தான். இவர் 735 ரன் அடித்து 2018 ஆரஞ்சு கப் வின்னராக இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2019 யாருன்னு கேட்டிங்கன்னா டேவிட் வார்னர் தான். இவர் 692 ரன் அடித்து 2019 ஆரஞ்சு கப் வின்னராக இருந்திருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2020 யார் ஆரஞ்சு கேப் ஹோல்டர்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் தான். இவர் 670 ரன் அடித்து 2020 ஆரஞ்சு கப் வின்னராக இருந்திருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2021 யார் ஆரஞ்சு கப் வின்னர்னு கேட்டிங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் தான். இவர் 635 ரன் அடித்து 2021 ஆரஞ்சு கப் வின்னராக இருந்திருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2022 யார் ஆரஞ்சு கப் வின்னர் கேட்டிங்கன்னா ஜாஸ் பட்லர் தான். இவர் 863 ரன் அடித்து 2022 ஆரஞ்சு கப் வின்னராக இருந்திருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2023 யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்மன் கில் தான். இவர் 890 ரன் அடித்து 2023 ஆரஞ்சு கப் வின்னராக இருந்திருக்காரு. அடுத்ததாக கேட்டிங்கன்னா 2024 ரீசெண்டாக நடந்த ஐபிஎல்லில் விராட் கோலி 741 ரன் அடித்து 2024 ஆரஞ்சு கேப் வின்னராக இருந்திருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2008 2024 வரைக்கும் நடந்த ஐபிஎல்லில் ஆரஞ்சு கேப் வின் பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் சொல்லும். மீண்டும் மற்றொரு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பிராவோ ராஜேஷ். தேங்க்யூ, பாய், டாடா, டேக் கேர். மீண்டும் சந்திப்போம்.